சார் வீட்டு வாடகை தானே கொடுத்துட்றேன் சார், கண்டிப்பாக கொடுத்துருவேன். என் மேலே நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? இந்த ஜனநாயகம் படம் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும். ரிலீஸ் ஆன பேர் என் லெவலே வேற சார். ஜனநாயகம் படத்தில் நான் 80 சீனுக்கு வரேன் சார். என்னடி இது 80 சீனுன்னா சும்மா கிடையாது, ஒரு படம் ஃபுல்லாகவே வருவேன். படம் கண்டி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா உங்கள் வாடகை மட்டும் இல்லை, உங்களுக்கு சொந்தமாக இடம் வாங்கி ஊடே கட்டி கொடுத்துட்றேன் சார். கவலைப்படாதீங்க சார். சொல்ல வேண்டியதான் சொல்லியாச்சு. இதுக்கு மேலேயே நீங்கள் வாடகை கேட்டு டார்ச்சர் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிடும் சார். எனக்கு வேற வழி தெரியல சார். காலையிலே வயிறு வேற கடமடா இருந்து அப்படிதான் போய் ஒதுக்கிடுவா. டேய் பச்சைக்கிளி எனக்கு வெளியில கூப்பிடுற பேர்ரா. அப்பாடா, யாருப்பா ஊருக்கு புதுசாகுது? இந்த ஊருக்கு நான் புதுசா தான் இருப்பேன். ஏன்னா இந்த ஊர் எனக்கு புதுசு. யாருப்பா நீ? உன்னை பார்த்ததே இல்லை, பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு. அண்ணா, நானும் தான் உங்களை பார்த்தது இல்லை, ஆனா உங்களை பைத்தியக்காரன் நான் சொல்ல முடியுமா? யாரா நீ? எங்கேருந்துடா வர நீ? அண்ணா, இந்த முள்ளுக்காட்டுல இருந்து தான் நான் வரேன். நான் இங்க உட்காந்துருந்தா நீங்க அங்க உட்காந்துருந்தீங்க. சரி, சொந்த ஊர் எதுப்பா? சொந்தமா ஊரம் இல்ல, ஊடம் இல்ல. சரி, அதெல்லாம் விடுப்பா. ஒரு பீடு இருந்தா கூடப்பா. நெது பீடியா? ஐ எம் டீ டோட்டல். அப்படின்னா நோ ஷிஃப்ட் நோ சிசர், ஒன்லி டோட்டல். எப்பயாச்சும் சென்டிமெண்ட்டுக்கு ஒரு இன்டிமெண்ட். இப்போ எனக்கு மண்டை காயுது. எனக்கும் காயுது. வாங்கின சீக்கிரம் போவோம். வெளியூருக்காரு உனக்கு அவ்வளோ நக்கல அவனுக்கு. அண்ணா, வெளியூருக்காரன்னா வெளியே போற இடத்துல வந்து பிரச்சனை பண்ணுவீங்களா? எதை கேட்டாலும் இடக்கு முடுக்க பதில் சொல்றாமா. உங்ககிட்ட பேசுனது தப்பா போச்சுடா. என்னை நானே செருப்பால் அடிச்சுக்கணும்டா. ஏய் கிளம்புடா பஸ்ட்டு. அண்ணா, செருப்புல அச்சிக்கிறேன், நீங்க அச்சிக்கவே இல்ல. காலையில ஒரு பைத்தியத்தின பாடி தலையை பிச்சுன்னு பார்த்தா அது போடா. அண்ணா நில்லுங்கண்ணா. சிறிது நேரம் கழித்து ஏக்கா குழம்பு இருந்தா கொஞ்சம் கொடுங்கக்கா. என்னடா இது? சோத்துக்கு குழம்பு கேட்டு வர, சாயந்தரம் ஆனா குழம்புக்கு சோறு கேட்டு வர. அக்கா, இதுக்கு போய் கோச்சுக்கிறீங்க, குழம்பு கொடுக்கா. ஒரு நாள் ஜனநாயகம் படம் வந்த உடனே நான் பெரிய ஆள் ஆயிட்டேன்னா அப்போ நான் உனக்கு பிரியாணியே வாங்கி தருவேன்ல. மெய்யாலுமா சொல்ற? இந்த ஜனவரி படத்துல நடிச்சுக்கிற? ஜனவரி படம் இல்லக்கா, ஜனநாயக படம். அதுவும் 80 சீன்ல நடிச்சுக்கிறேன். பெரிய ஆள் ஆயிட்டா அக்கா மறந்துடாதடா. ஏக்கா, பேசிக்கினே கோயம் கொடுக்கறத மறந்துட போறக்கா. கறி கோயம் தானா? ஆமா, கறி குழம்பு தான், கூட எடுத்துன்னு வரேன். ஏக்கா, எதுவும் மஞ்சங்கள்லாம் பண்ணாதக்கா. ஒரு 2 எலும்பு துண்டி எக்ஸ்ட்ரா போட்டு எடுத்துன்னு வா. விஜய் படத்துல வேற நடிச்சுக்கிறேன்றான். படத்துல கிருஷ்ணன் நடிச்சு பெரிய ஆள் ஆயிட்டானா நமக்கு ஒரு சான்ஸ் கேட்டு வச்சிரும். இந்தாப்பா குழம்பு சூடா இருக்கு. சரிக்கா. ஏக்கா, நான் கேட்டேன் எலும்பு துண்டு 2 போட்டுக்கிறீங்களா? நிறைய போட்டு வச்சுக்கிறேன், நல்லா சாப்பிடு. சரிக்கா. டேய், அக்காவும் மறந்துடாதப்பா. படம் வாய்ப்பு என்ன வந்து அக்காவுக்கும் கொஞ்சம் சொல்லி விடு. கண்டிப்பா சொல்றேங்க. கருவாட்டு கோயம்பு கறி கோயம்பு வச்சா வீட்டுக்கு கொஞ்சம் சொல்லி விட்டுருங்க. வரட்டுமா? இங்கே இவ்வளோ வீடு இருக்குது, எந்த வீடுமே குப்பசாமி வீடு தெரியலையே. ஹலோ, கொஞ்சோண்டுப்பா, ஒரு அட்ரஸ் தெரியணும். அட்ரஸா? ஆமாப்பா, அட்ரஸ் தான் வேணும். குப்புசாமி வீடு தெரியுமா உனக்கு? குப்புசாமிக்கு நீ என்ன வேணா? எப்பா, அவனுக்கு நான் தேவையில்லை, எனக்கு அவன் தேவை. எதுக்குப்பா தேவை? எப்பா, அது ஏன் கேட்குற? சரி, அப்போ நான் கிளம்புறேன். எப்பா, அது சும்மா பேச்சுக்கு சொன்னேன்ப்பா. அந்த விஷயத்த கேளு. அந்த ஆள் என்கிட்ட லோன் வாங்கினான்ப்பா 2 மாதத்துக்கு முன்னாடி. லோனும் கட்டல, வட்டியும் கட்டலப்பா. அதான் அவன் வீடை தேடி வந்துக்கிறேன். குப்புசாமி வீடு இருக்குதுன்னு அக்கம் பக்கம் விசாரிப்பா. அதுதான்ப்பா உன்னை விசாரிக்கிறேன். ஏன்பா, குப்புசாமி வீட்டுல இல்ல, நான் இருக்கிற வீட்டோட ஓனர் பேரு சுந்தரம். சுந்தரமா? யாரா இவன்? சரியான சர்வதேச சைக்கோவா இருப்பான் போலக்குது. எப்பா, எனக்கு குப்புசாமி வீடு அட்ரஸ் தெரியுமா? சரிப்பா, இங்க 4-5 குப்புசாமி இருக்கிறாங்க. எந்த குப்புசாமியை கேட்குறா? 4-5 குப்புசாமியா? அந்த ஆள் நல்ல ஹைட்டா இருப்பான்ப்பா, 6 அடிக்கு. கொஞ்சம் லைட்டா சொட்டை வாங்கியிருப்பான், மீசை பெருசா வச்சிருப்பான், வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை தான் கட்டிட்டு இருப்பான், வெளியே கூட போட்டோ வச்சிருப்பான். ஆளு பயங்கரமா இருப்பான்ப்பா பார்க்க. அப்ப அரசியல்வாதியா? அரசியல்வாதி இல்லப்பா. ஓ, அந்த குப்புசாமியா? எனக்கு தெரியாதுப்பா. குழம்பு சூடாறிடும், நான் ஆறதுக்கு முன்னாடி போய் சோத்துல போட்டு சாப்பிட்றேன். டேய் எப்பா, நில்லுப்பா. தெரியாதுன்னு முதலே சொல்லிருக்கலாமேப்பா, இவ்வளோ நேரம் பேசியிருந்த. அதான் இப்போ சொல்லிட்டேன்ல. எப்பா, குழம்ப கொட்டிட போற, பார்த்து பத்திரமா எடுத்துன்னு போ. எனக்குன்னு வந்து வாய்க்கிறானுங்க பாரு. பைத்தியமா இல்லை நம்மள பைத்தியமாக்கி விட்டு போடானா ஒன்றுமே புரியலையே. குப்புசாமியை நம்ம போய் தேடலாமா இல்லை வீட்டுக்கு போயிடலாமா? இவன் பார்த்ததில் பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. நம்மளே பைத்தியமாக்கி விட்டான்ப்பா இவன்.
தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. யாரு அவன்? ஊருக்கு புதுசாக இருப்பானோ? இவங்கிட்ட ஒரு கட்டிங்க தேத்திர வேண்டியதா. அவன் தான் சரியான லூஸாக இருப்பான் பொழுது. எப்பா தோ ஒருத்தன் வரானே, ஆள் பார்க்கவே ரொம்ப டீசெண்டாக இருக்கான். இவன் கிட்ட கேட்டா கண்டிப்பாக குப்புசாமி அட்ரஸ் கண்டிப்பாக கச்சிரும் போல இருக்கு. எப்பா நில்லுப்பா கொஞ்சம். எப்பா நில்லுப்பா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? யார் இவன்? முன்ன பார்த்ததே இல்லை. நல்லா இருக்கியான்னு கேட்குறான். நான் நல்லா இருக்கேன். நீ யாரு? என்னப்பா என்ன போய் தெரிலன்ற? உன்னை தெரிஞ்சதுக்கு நீ என்ன டாடா பிர்லாவா இல்லை சச்சின் டெண்டுல்கரா? யாரா நீ? என்ன இவனும் லூஸாக இருப்பானோ? இப்போ தான் ஒரு லூஸு கிட்ட மாட்டினேன். இவனும் ஒரு மாதிரி போல இருக்கு. சரிப்பா நான் வரேன்ப்பா. இல்லையா? நீயா வந்த? நீயா அட்ரஸ் கேட்ட? நீயே கிளம்புற? எப்பா ஒன்றும் இல்லைப்பா, ஒரு விஷயமா உங்ககிட்ட கேட்கலான்னு பார்த்தேன். ஒன்றும் இல்லை, 2 கூட கேளு. நின்று கேளு. சரிப்பா, இங்கே குப்புசாமி அட்ரஸ் தெரியுமா உனக்கு? அதெல்லாம் இருக்கட்டும். நீ நாத்துக்கு அவரை தேடுற? காசு எதுனா கொடுக்கணுமா? என்னாண்டா கொடுத்துட்டு போ, நான் கொடுத்துட்றேன். என்னது காசு கொடுக்கணுமா? எப்பா நான் பேங்க் ஆஃபீஸரு. அந்த ஆள் தான்ப்பா என்கிட்ட லோன் வாங்கிட்டு இன்னும் காசு தரல. அதுக்காக தான் அவன் வீடை தேடி வந்திருக்கேன். ஓ பேங்காலா? காசு நிறைய வச்சிருப்பான். சரி அவர் வீட்டு அட்ரஸ் சொல்கிறேன். எனக்கு ஒரு 500 ரூபாய் காசு தெரியா? என்னது வீடு அட்ரஸ் சொல்றியா? எப்பா வயிற்றுல பாலை வளர்த்தப்பா. 500 ரூபாய் என்ன 1000 ரூபாய் கூட கொடுக்குறேன் உனக்கு. என்ன 500 ரூபாய் கேட்டால் 1000 ரூபாய் தராங்கிறான்? அப்படி அந்த ஆள் உனக்கு எவ்வளோ தாயா தரணும்? அதுவாப்பா அந்த கொடுமையை ஏன் கேட்குற? 2 மாதத்துக்கு முன்னாடி வெள்ளையன் சொல்லியமா பேங்க்குக்கு வந்தான். லோன் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். 10 லட்ச ரூபாய் முழுசாக வாங்கிட்டு போனான்ப்பா. லோனும் தரல, வட்டியும் கட்டல. ஆள் அட்ரஸே தெரியாமல் சுற்றின்னு இருக்கான்ப்பா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி. சரி 1000 ரூபாய் காசு கொடு. எப்பா 1000 ரூபாய் தானேப்பா? தோ தரேன். இதாப்பா. இப்போ சொல்கிற அட்ரஸை உட்காரு கண்ணு. அப்படியே நேராக போயிட்டு அப்படியே ரைட் எடுத்து உடனே லெஃப்ட் எடுத்து மறுபடியும் ஒரு ரைட் எடுத்து மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுத்தினா அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோயிலை சுற்றி இப்படி ரவுண்ட் அடித்து இப்படி வந்தினா அங்கே ஒரு டெட் எண்ட் இருக்கும். முட்டு சந்துக்கு 3வது வீடு. அந்த 3வது வீட்டை காலிங் பெல் அடிச்சுட்டு ஓப்பன் பண்ணிப்போம். அங்கே உட்காந்துருப்பாரு குப்புசாமியா? ஆமாம். ஐயோயோ ரொம்ப நன்றிப்பா. உன்னை என் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன். கண்டிப்பாக நீ மறக்கவே மாட்டேன். குப்புசாமி அட்ரஸ் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிப்பா. நான் வரேன்ப்பா. பத்திரம் பார்த்து போப்பா. நீ பார்த்து போப்பா. அப்பா எங்கே போய் எவன் வீட்டுக்கு போவானே தெரியல. நமக்கு தேவை கோட்டருக்கு காசு. அந்த பையன் சொன்ன அட்ரஸ் இதான் போல இருக்கு. கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இதோ ஒரு அக்கா இருக்காங்களே, அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம். அக்கா சொல்லுப்பா, என்ன விஷயம்? ஏக்கா குப்புசாமி வீட்டுக்குள்ள இருக்காரு, கொஞ்சம் கூப்பிடுங்க. குப்புசாமிலாம் இல்ல, கந்தசாமி என்ன இருக்கிறாரு, கூப்பிடுவா. என்னது கந்தசாமி தான்வா? அந்த ரைட் எடுன்னாரு, முட்டு சந்துன்னாரு, 3வது வீடுன்னாரு. கரெக்டான அட்ரஸ் தானே வந்திருக்கோம். ஏக்கா இது குப்புசாமி வீடு தானேக்கா? பண்ணி குப்புசாமி இல்ல, ராமசாமி இல்ல, ஒன்லி கந்தசாமி. ஐயோ சாமி, எங்கடா இருக்க குப்புசாமி? ஏன்பா இப்படி புலம்புற? உனக்கு யார்தான் வேணும் தெளிவா சொல்லு. அதை ஏன்க்கா கேட்குற? ஒருத்தன் 2 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து லோன் வாங்கிட்டு போனான். அவன் பேர் குப்புசாமிக்கா. அவனை தேடி 2 மாசமா லோன் அலைஞ்சிட்டு இருக்கேங்க்கா. ஓ அந்த குப்புசாமியை சொல்றியா? அந்த வெள்ளஞ்சலமே தெரியவனே அவனா? ஆமாக்கா அந்த குப்புசாமி தான். லோன் வாங்க வரும்போது கூட வெள்ளையும் சொல்லியுமா பட்டைக்கிட்டலாம் அடிச்சுட்டு வந்து லோன் கேட்டாங்கக்கா. அதான் நம்பி கொடுத்துட்டேன். கவலைப்படாதப்பா, அவன் அட்ரஸ் நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். என்ன இந்த அக்கா கண்டிஷன்லாம் போடுது? சரிக்கா என்ன கண்டிஷன் சொல்லுங்க. அந்த கண்டிஷனா சொல்றேன் கேளு. எனக்கு 1 லட்ச ரூபாய் லோன் கொடுக்குறியா? என்னது 1 லட்ச ரூபா லோனா? எப்பா எனக்கு லோனும் வேணாம், குப்புசாமியும் வேணாம். எப்பா எனக்கு இந்த வேலையும் வேணாம், நான் ஓடுறேன்டா. எப்பா லோன் கட்டிட்டா கூட மெசேஜ் பண்ணி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் குப்புசாமி மாதிரி ஆள் தானே கரெக்ட். போறான் பாரு எப்படி லோன்.